கூழுல விஷத்தை கலந்து கொடுத்துட்டு நீங்க கூடா குந்திக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இல்ல டென்ஷனா இருக்குது. ஆமா, என்ன செத்த சவுண்டியே காணும்? செத்தா எப்படியா சவுண்ட் வரும்? செத்தவா கொடுக்க மாட்டா, சுத்தி இருக்கிறவங்க ஒப்பாரி வைப்பாங்கல்ல, அந்த சவுண்ட காணுங்கிறேன். அது வருது. பாடியா? பேபி. விஷம் உள்ள போனா லெக் வீக் ஆகும்பாங்க. இது என்ன லெப்ட் ரைட் போட்டுக்கிட்டு வருது? நாகாத்தம்மன் கூழு நாக்குக்கு ரொம்ப ருசியா இருந்துச்சு. விஷத்தை கலந்தோம், அது என்னாச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த விஷத்தை வேப்பல முறிச்சிருச்சு. இந்த விஷங்களை கோட்டை மாரியம்மன் முறிப்பா. விஷத்தை கொடுத்தோம், குழந்தை சாகலையா? விஷம் என்னங்க, அணுகுண்டிய முழுங்கிட்டு ஏப்ப விடும் போல இருக்குது அந்த சிசு. அது குழந்தைங்க இல்ல, குட்டிச்சாத்தா. பார்ட்னர், லாஜிக்கா குழந்தைய கொல்ல முடியாது, உன் மேஜிக்கால தான் முடியும். கவலைப்படாத, சத்ரு சம்ஹார யாகம் பண்ற, குழந்தைய தீர்த்து கட்டுற. ஏங்க, அந்த யாகத்துக்கு என்ன கொடுக்கணும்? நரபலி கொடுக்கணும். நீ போய. யாருப்பா நீ? சிட்டிசன். கையில என்ன? பெட்டிஷன். எதுக்கு வந்த? எலெக்ஷன் ஆபீஸ். எதுக்கு? போன வாட்டி பூத்து போனேன், லிஸ்டில் பேர் இல்லையே. இந்த வாட்டி போய் பார்த்தேன், பூத்தே அங்க இல்லையே. மெண்டலா இருப்பேன் போல இருக்கு. சித்தனை எல்லாம் பித்தன்னு சொன்னாங்க, அதே இப்ப இங்கிலீஷ்ல மென்டல்ங்கிறீங்க. சித்தனுக்கு சிகரெட்டு, பித்தனுக்கு பீடிங்கிறது சரியா போச்சு. ஒரு சிகரெட்டை பிடிப்போம், பொது இடத்துல பிடிக்க கூடாது. இப்ப யார் பிடிப்பா? தீக்குச்சிக்கு எங்க போவேன்? சும்மா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சிட் ஃபண்ட்ல பணம் போட்டவரா? ஆமாப்பா. எல்லாத்தையும் எடுத்து ஓடி போயிட்டாங்களா? ஆமா. எப்படி கண்டுபிடிச்ச? கல்ல போட்டிருக்க துண்டை வச்சுட்டான். கொஞ்சம் சட்டையை தூக்கிட்டு உங்க வயித்தை காட்ட முடியுமா? எதுக்கு? இந்த கேள்வியெல்லாம் அவனை கேட்டிருந்தீங்கன்னா ஏமாந்துருக்கவே மாட்டீங்க. ப்ளீஸ் சொன்னதை செய்யுங்க. வயித்தை காட்டுங்க. எப்படிப்பா என் வயித்துல சிகரெட்டை பத்த வச்ச? ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு பைனான்ஸ் கம்பெனில பணம் போட்டவன் வயிறு தான் அடுப்பை விட அதிகமா எரியுது. அதனாலதான் அங்க பத்த வச்சேன். என்ன நடமாடும் தீப்பெட்டி ஆக்கிட்டியப்பா. வீட்டுல போய் குப்புறப்படுத்துறாத, பாய் பத்திக்க போகுது. வணக்கம். தம்பி யாரு கோட்டு சுட்டெல்லாம் போட்டு உட்கார்ந்துருக்கீங்க? புதுக்கோட்டை கலெக்டர். சும்மா வெக்கேஷனுக்காக லொகேஷனுக்கு வந்திருக்கேன். இவரை கேட்டா கரெக்டா தெரியும். ஏங்க, இங்க பீரோ ஏதாவது கிடைக்குங்களா? எந்த மாதிரி பீரோ வேணும்? இரும்பு பீரோ தான். அங்க ஒருத்தனை கேட்டேன் சார், 1500 ரூபாய் சொல்றான். இவனை ஏமாத்தலாம் போல இருக்கே. எதுக்கு அவ்வளவு செலவு பண்றீங்க? கவர்மெண்ட் பீரோ 150 ரூபாய்க்கு கிடைக்குதே. கவர்மெண்ட் பீரோ 150 ரூபாயா? என்ன இந்த நட்டு போல்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கழட்டணும், அது உங்களுக்கு ஒரு வேலை அவ்வளவுதான். சார், இவ்வளவு சீப்பா கிடைக்கும் போது நட்டு போல்ட் எல்லாம் நானே கழட்டிக்கிறேன். வந்து நீங்க வாங்கி கொடுங்க சார். நானா? சார், உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் வேணாலும் கொடுத்தாங்க. அதெல்லாம் வேண்டாங்க. அப்புறம் விசாரணை கமிஷன் அது இதுன்னு வரும். வாங்க போலாம், வாங்க. பாத்தீங்களா, இதுதான் அந்த கவர்மெண்ட் பீரோ. சார், பெருசாவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது சார். ஆமா, டபுள் டோர் ஆச்சுங்களே. 10 நம்பர் எனக்கு ராசியா நம்பர் சார். அப்படியா? திறந்து பார்க்கலாமா சார்? கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, காசு கொடுத்தா தானே திறக்க முடியும். ஓ, 150 ரூபா இருக்குது சார். அப்புறம் வட்டுங்களா? சார், எனக்கு ஒரு பெட்டும் தேவைப்படுது சார். பெட்டா? இதை திறந்தாலே அடுத்து உங்களுக்கு பெட் தான். வரேன். சார், எனக்கு ஒரு பீரோ வேணுமா சார்? இப்பதான் சேல் க்ளோஸ் ஆச்சு, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். मंगलाकाली भद्रकाली कपालिनी दुर्गा क्षमा शिवा दात्री स्वाहा नमोस्तुते जय त्वं देवी चामुण्डी जय भूतातिहारिणी जय सर्वतदे देवी वो मनसुல கோளாறு, அதான் என் பாதத்துல பாலாறு. அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலான்னு பால் எடுத்துட்டு வந்தேன், அது உன் கால கொட்டிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, பாலு சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்திருக்கு. என்ன சொல்ற நீ?
அம்மாடியோ, நான் தப்பா ஒண்ணும் சொல்லல. இந்த குழந்தையும் அந்த தெய்வமும் ஒன்னேன்னு சொல்றேன். சரி சரி, நான் முக்கியமான ஒண்ணு எழுதிட்டு இருக்கேன், அப்புறம் பேசலாம். என்னமா எழுதிட்டு இருக்க? அவசியம் பார்த்தாகணுமா? திமுக துணை அப்படின்னா திருமயிலை முண்டக கன்னி துணை அப்படிங்கறத சுருக்கமா திமுக துணைன்னு எழுதியிருக்க. அது எப்படி குடுமா? அதிமுக துணை. என்ன கட்சி மாறிட்டியா? அது அது வந்து பரவாயில்ல, கட்சியும் மாறல காட்சியும் மாறல. எனக்கு சின்ன பரீட்சை வைக்கிற இல்ல. அதிமுகனா அருள்மிகு திருமயிலை முண்டக கன்னி துணை, சரியா? அம்மாடியோ, கோட்டை மாரியம்மன் திமுக அதிமுக எல்லாத்தையும் கடந்தவ. புறப்படு புறப்படு. அம்மாடியோ, புளியோதரை பொங்கல் பிரசாதம் மாதிரி இது பல சாதம். இந்தா சாப்பிடு. இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கலையே. ஏன் கேட்டாதான் தரணுமா? எனக்கு படியலக்கிறது பழக்கம். எனக்கு அன்னபூர்ணின்னு ஒரு பேர் இருக்கு, உனக்கு தெரியுமா? பொடி பொண்ணா இருக்க, ஆனா பொடி வச்சு பேசுறியே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு இதெல்லாம் வேணாம், எடுத்துட்டு போ. இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான் தானே உனக்கு சந்தேகம். நான் வேணா ருசி பார்க்கட்டுமா? ருசியா? என்னது நடந்ததெல்லாம் நேர்ல பார்த்த மாதிரி சொல்றியே. நீ நீ யாரு? நானா? ஏய், அம்மா அம்மா, கோட்டை மாரியம்மன் ஒரு குழந்தை ரூபத்துல வந்திருக்கேன்னு பாக்குறியா? அசுர சம்மானம் 5 வயசு குழந்தை மூலமா நடக்கணுங்கிறது விதி. அத மாத்த முடியுமா? என்னம்மா, இந்த பக்தியை தான் பார்க்க வந்திருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நீ அத பாத்தீங்க பழி வாங்கதான் வந்திருக்கியா? என்ன செய்யறது, பாசமும் பழி உணர்ச்சியும் ஒரே இதயத்துலதான் இருக்கு. நல்லவங்களும் கெட்டவங்களும் ஒரே இடத்துலதான் இருக்காங்க. அம்மா, என்னம்மா சொல்ற? நீ சூதுவாது தெரியாதவ, உனக்கு இந்த சூட்சமம் எல்லாம் புரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியம், ஒரு நாள் கூட நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். எப்பவுமே உன் நிழலா உன் கூடவே இருப்பேன். அப்பா சாமி, அப்பா சாமி, வந்துட்டேன். என்னம்மா, பூஜை சாமான்ல ஏன் இப்படி கிடக்கு? சாமி படல எங்கப்பா? எல்லாத்தையும் ராணியம்மா தூக்கி குப்பையில போட்டாங்கம்மா. என்னது, கும்பிடுற தெய்வத்தை குப்பையில போட்டாங்களா? குப்பையில தூக்கி போடாம கோயில் கட்டி கும்பிட சொல்றியா? மாடர்ன் ஆர்ட் வைக்க வேண்டிய இடத்துல மாரியம்மன் படத்தை வச்ச, அதான் தூக்கி போட்டேன். இந்த வீட்டுல எனக்கு இருந்த ஒரே சந்தோஷம் பூஜை பண்றதா. இப்படி பண்ணிட்டீங்களே, சாமி படம் இல்லாம நான் எப்படி பூஜை பண்றது? சாமிதான் தூண்ல இருக்கு, துரும்புல இருக்கு, மண்ணுல இருக்கு, மரத்துல இருக்குன்னு சொல்வல. தோட்டத்துக்கு போ, மண்ணுல மகமாய் பிடிச்சு கும்பிடு. இல்லனா மரத்துக்கு போட்டு வச்சு பூஜை பண்ணு. என்னடி முறைக்கிற? ஓடி. கோயில் சிலையில குடி
குடியிருக்கிற நீதான் வேப்ப இலையிலையும் குடியிருக்கிறேன்னு சொல்வாங்க. அது உண்மைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் கண்ணை திறந்து என் கண்ணை திறந்து வச்சுட்டேன். இனிமே நான் உனக்கே பூஜை பண்றேன். ஏய், என்னடி பண்ற? உனக்கு என்ன பக்தி முத்தி போய் பைத்தியம் ஆயிடுச்சா? ஊர்ல இருக்கிற மரமட்டைக்கெல்லாம் பூஜை பண்ற? இது மரம் இல்லைங்க, மகமாயி. அந்த வேப்பலக்காரியே நேர்ல வந்த மாதிரி இந்த வேப்ப மரம் கண்ணு திறந்து பாத்துச்சுங்க. என்னது? ஏய், வர வர உன் தொலை தாங்க முடியலடி. நாட்டுல அவமா பாதி பேர் கண்ணு எல்லாம் மறைஞ்சிட்டு இருக்கான். இந்த வேப்ப மரத்துக்குலாம் ஏதிரி கண்ணு? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாரியம்மனோட கண்ணு இந்த மரத்துல இருக்கு, நானே பாத்தேங்க. கொஞ்சம் இருங்க, ஆத்தாவுக்கு பொங்கல் வச்சு படையல் வைக்கணும். நான் இன்னும் டிஃபன் சாப்பிடல. வேப்ப மரத்துக்கு பொங்கலா? வேப்ப மரத்துக்குள்ள கண்ணா? என்னத்த சொல்ற? ஒருவேளை அங்க காணாம போன கண்ணு இந்த மரத்துக்குள்ள இருக்குமோ? பொண்டாட்டி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாலே. டேய், இந்த மரத்தை வெட்டுறா. ஐயோ, அண்ணா, என்ன இது? உடம்பெல்லாம் ரத்தம். வேண்டாதவங்க என்ன வெட்டுறாங்க. அதா, நீ வேப்பிலைய அம்மனா நினைக்கிற, சில பேரு மாரியம்மனையே வெறும் மரமா நினைக்கிறாங்க. அந்த பாவிங்களை சும்மா விடக்கூடாது. அவன் பழைய கணக்கே இன்னும் தீராம இருக்கு. இதுல இந்த பாவ கணக்கு எதுல சேர்க்கறது? டேய், இத்தனை நேரத்துல மொத்த மரத்தையும் வெட்டி இருக்கலாமேடா. ஒரு கிளைய கூட வெட்டாம நிக்கிறீங்க. கிளை இல்லைங்க, ஒரு இலைய கூட வெட்ட முடியல. இது மரமா இல்ல மலையான்னு தெரியலீங்க. டேய், சீ, போங்கடா, போங்க. வா, வீட்டுக்கு போலாம். உன் காயத்துக்கெல்லாம் மருந்து போடுறேன். மருந்தா? எனக்கா? பைத்தியக்காரி, இப்ப பாரு. என்னமா அது? மருந்தே போடாம உன் காயெல்லாம் மாயமா போச்சு. மருந்தும் நானே, மாயமும் நானே. விஸ்வரூபம் எடுக்க போகும் வேப்ப மரமும் நானே. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.